இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். இஸ்ரேல் ஈரான் இடையேயான மோதல் உச்சக்கட்டத்தை எட்டியுள்ளது. இஸ்ரேல் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக அந்நாட்டின் முக்கிய நகரங்களான டெல் அவீவ், ஜெருசலேம் மீது ஈரான் படைகள் தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ளன. இதுகுறித்த கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாலவெற்றுவேல். ஏற்கனவே காசா இஸ்ரேல் போர் பதற்றம் அதிகமாக இருக்கிறது. இதனால அதே போல ஈரான் மற்றும் இஸ்ரேலுக்கு இடையிலுமே போர் பதற்றம் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு பேச்சு இருந்தக்கூடிய நிலையில இரண்டு நாடுகளுமே இப்போ மோதல உச்சகட்டத்தை எட்டி இருக்கு அப்படின்னு தான் பார்க்க முடிகிறது. அடுத்தடுத்த நகர்வுகள் இதுல எப்படி இருக்க போகுது? ஓவர் டு யூ பாலவெற்றுவேல். நன்றி ஆனந்தி. ஈரானில் இருக்கக்கூடிய அணு ஆயுத மையங்கள், இராணுவ தளங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்திய இஸ்ரேல் பதிலடியாக இஸ்ரேலில் இருக்கக்கூடிய முக்கிய நகரங்கள் மீது ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல் நடத்தி வரும் ஈரான் பூமி பந்தில் மற்றொரு போரா? ஈரான் மற்றும் இஸ்ரேல் இடையே நீடித்து வரும் இந்த போர் பதற்றம் குறித்து நம்மிடம் பேசுவதற்காக பாதுகாப்புத்துறை பேராசிரியர் ஜெகநாதன் இணைந்திருக்கிறார். ப்ரொஃபசர் வணக்கம். வணக்கம். ஈரானில் உள்ள அணுசக்தி மையங்களை இஸ்ரேல் குறிவைப்பதற்கான காரணம் என்ன? ஏற்கனவே காசா போருக்கு பின்னர் ஈரான் இஸ்ரேல் இடையே விரிசல் மேலும் மேலும் அதிகரித்து வருகிறது. திடீர் என பெஞ்சமின் நெதன்யாகு அறிவிக்கிறார். குறிப்பாக 8 இடங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. ஈரானினுடைய முக்கிய ராணுவ தலைவர்கள் 3 பேர் மரணம் அடைஞ்சிருக்கிறாங்க. அணுசக்தி விஞ்ஞானிகளும் மரணம் அடைஞ்சிருக்கிறாங்க. 78 ஈரானிய மக்கள் மரணம் அடைஞ்சிருக்கிறாங்க. உங்களுடைய முதல் கட்ட தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். இது இஸ்ரேலுடைய இந்த தாக்குதல் அவங்களுடைய தற்காப்புக்காக தான் என்பது நான் பாக்குறேன். ஏன்னா இது ஒரு நியூக்ளியர் ரேஸ், ஒரு அணு ஆயுத ஒரு போட்டி அது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நீங்க மத்திய கிழக்கு ஆசியால பாத்தீங்கன்னா ஈரான்ட்ட நியூக்ளியர் வெப்பன்ஸ் இருக்கிறதா நிறைய பேர் நம்புறாங்க. ஆனா அதை அவங்க டிஸ்க்ளோஸ் பண்ண கிடையாது. எங்ககிட்ட நியூக்ளியர் வெப்பன்ஸ் இருக்குன்னு இதுவரை சொல்ல கிடையாது. பட் அவங்ககிட்ட நியூக்ளியர் வெப்பன்ஸ் இருக்கு. பட் ஈரான் நியூக்ளியர் வெப்பன்ஸ்க்கு தயாரிக்கக்கூடிய இதுல அந்த விளிம்புல இருக்காங்க. ஆனா அவங்க தயாரிக்க முடியாத ஒரு சூழல். அதற்கு முக்கிய காரணம் என்னன்னா அவங்க இந்த நியூக்ளியர் நான் ப்ரோலிஃபரேஷன் ட்ரீட்டில ஒரு மெம்பரா இருக்காங்க, அந்த உறுப்பினராக இருக்காங்க. அதுல மெம்பரா இருந்துட்டு நீங்க நியூக்ளியர் டெஸ்ட் பண்ண முடியாது. அந்த நியூக்ளியர் வெப்பன்ஸ் அதாவது நியூக்ளியர் அதாவது அணு ஆயுதத்துக்கு தேவையான அந்த யுரேனியம் ஐசோடோப் செறிவூட்டுதல் சொல்லுவாங்க. அந்த 238 யுரேனியம் 238 செறிவூட்டி 235 கொண்டு வந்தா தான் அது வெப்பன் கிரேடுக்கு நீங்க மாற்ற முடியும். அதுலயும் சில பர்சன்டேஜ் இருக்கு. உதாரணத்துக்கு நீங்க அந்த செறிவூட்டுதலே 2 to 7% வரைக்கும் நீங்க செறிவூட்டினீங்கன்னா அதை நீங்க ஃபிஷர் மூலமா நீங்க மின்சாரம் தயாரிச்சுக்கலாம், மற்ற அப்ளிகேஷன்ஸ் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். பட் நீங்க ஒரு 20% மேல 30% மேல அப்படின்னு போனீங்கன்னா அது வெப்பன்ஸ் கிரேடா வரும். நீங்க 90% நீங்க என்ரிச்மெண்ட் அதை எரிவூட்டல் பண்ணீங்கன்னா அது ஃபுல் ஃபிளெஜ்டா பாம்பு தயாரிக்கிறது தான் கன்ஃபார்மா தெரிஞ்சிடும். இப்ப நீங்க இந்த ஈரான் என்னன்னா 2003 இஸ்ரேல் ஈரான் மீதும் ஈராக் மீதும் இந்த ஒரு குற்றச்சாட்டை வச்சாங்க. இவங்க 2 பேரும் அணு ஆயுதத்தை தயாரிக்கிறாங்க, அதற்கு அது விளிம்பில் இருக்காங்க, எந்த நேரமும் அணு ஆயுதத்தை அவர்கள் தயாரிக்கக்கூடும். அது ஒரு பெரிய அச்சத்தை இஸ்ரேலுக்கு ஏற்படுத்துது. ஏன்னா அது ஆன்டி செமிட்டிக், எங்களுடைய எக்ஸிஸ்டென்ஷியல் த்ரெட், எங்களை அழிக்கக்கூடிய ஒரு சக்தியாக தான் நாங்கள் பாக்குறோம், அதை நாங்கள் எப்படி இருந்தாலும் தடுத்துவோம் அப்படின்ட்டு. அப்ப ஈராக் மீது தாக்குதல் நடத்தி 2003 இதே அணு ஆயுதம் இருக்கு, WMD வெப்பன்ஸ் இருக்குன்னு தான் மேலை நாடுகள்லாம் அங்க ஈராக் மேல தாக்குதல் நடத்தி கடைசியில் அங்க அணு ஆயுதம் இல்லை. ஏன்னா அவங்கள்ட்ட அந்த வெப்பன் கிரேட்ஸ் யுரேனியம் என்ரிச்மெண்ட் ஒரு தவறான தகவலாகத்தான் தெரிஞ்சது. அதற்கப்புறம் பேச்சுவார்த்தை நடந்து ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தது 20 வருடங்களாக. இப்போ நீங்க இஸ்ரேல் பாலஸ்தீன் இந்த போர் கடந்த 1.5 வருடங்களாக நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கு பின்புலமாக பாலஸ்தீன் பின்புலமாக ஹமாஸ் போன்ற அமைப்புகளை இயக்கி கொண்டிருக்கிறது ஈரான். அதற்கு சப்போர்ட் பண்ணி அவங்களுக்கு பண்ணிட்டு இருக்காங்க. அதை தொடர்ச்சியாக தான் இஸ்ரேல் இது 2வது முறையான ஒரு பெரிய தாக்குதல், அதுவும் குறிப்பாக இதுவரைக்கும் நடக்கப்படாத அணு ஆயுத உலைகள் மீது. அந்த யுரேனியம் செறிவூட்டுதல் நிலையம் நட்டான்ஸ் ஒரு இடத்துல இருக்கு. அந்த இடத்துல தான் யுரேனியம் என்ரிச்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க நிறைய இன்ஸ்பெக்ஷன்ஸ் இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சிஸ் இதுக்கு முன்னாடி க்ளோஸா மானிட்டர் பண்ணிருக்காங்க. ஈரான் அந்த செறிவூட்டுதல் எந்த நிலையை அடைந்திருக்காங்க அதை கண்டினியூஸா மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இப்ப இந்த கடந்த 6 மாதங்களுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு தாக்குதல் ஈரானியனோட இன்டெலிஜென்ஸ் ஆபீசரை இவங்க டார்கெட் பண்ணி கொலை செய்தாங்க. ஹமாஸோட தலைவர் கொலை செய்தாங்க.
இதன் விளைவாக வந்து ஈரான் வந்து இந்த அணு ஆயுதத்தை வந்து உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு விளிம்பிற்கு தள்ளப்பட்டதாகத்தான் நான் பாக்குறேன். அப்படி பண்ணும் பட்சத்தில் இன்றைய சூழல்ல வந்து அமெரிக்கா போன்ற நாடுகள் வந்து ஈரான் மீது தாக்குதல் நடத்தக்கூடிய ஒரு சூழல் இப்ப இல்ல. ஏன்னா ட்ரம்ப் வந்து அவர் வந்து போரை வந்து வெறுக்கிறார். வேற அமெரிக்கா வந்து வேற எங்கேயாவது வந்து யுக்ரைனா இருக்கட்டும் இல்ல மிடில் ஈஸ்டா இருக்கட்டும் டைரக்டா ஒரு போர்ல வந்து போகக்கூடிய ஒரு தயங்குவதாக தான் நம்ம பாக்குறோம். சோ இந்த சூழல்ல வந்து நெட்டன்யாகு வந்து அவர் வந்து ஒரு ப்ரீஎம்ப்டிவ் ஸ்ட்ரைக் அவரே எடுத்து பண்றாரு. ஏன்னா இதை நம்ம எப்படியாவது தடுத்தாகணும். இது தடுத்துனா தான் நம்ம வந்து ஈரானை வந்து நியூக்ளியர் வெப்பன்ஸ்ல இருந்து நம்ம இது பண்ண முடியும். சப்போஸ் ஈரான் வந்து அணு ஆயுதத்தை பெற்று விட்டார்கள் என்றால் அப்ப வந்து ஒரு பேலன்ஸ் ஆஃப் பவர் வந்துடும். இஸ்ரேல் மேல வந்து இஸ்ரேல் வந்து அவங்க வந்து அவங்களுடைய நடவடிக்கை வந்து சுருக்கிக் கொள்ளப்படும். அவங்க வந்து நாளைக்கு கூட லெபனான் போன்ற சிரியா போன்ற நாடுகளுக்கு வந்து அவங்க அணு ஆயுதத்தை சப்ளை பண்ணிட்டாங்கன்னா அப்புறம் இஸ்ரேலோடைய அந்த பாதுகாப்புன்னு சொல்லுவாங்க அது வந்து இதாயிரும். அதற்காகத்தான் வந்து இஸ்ரேல் வந்து ஒரு ப்ரீஎம்டிவா அவங்களுடைய அணு உலைகள் மீது நிலைகள் மீது தாக்குதல் நடத்தினாங்க. இதன் மூலமாக இப்ப ஈரான் வந்து இன்னும் ஒரு 10 வருடங்கள் பின்தங்கி போயிருவாங்க. அந்த செறிவூட்டுதல் அந்த டெக்னாலஜி செறிவூட்டுதல் போன்ற செயல்பாடுல இருந்து இன்னும் வந்து கொஞ்சம் காலம் தள்ளப்படும். ப்ரொஃபசர், அணு ஆயுதங்களை ஈரான் தயாரிக்கிறது என்கிற சந்தேகத்தின் அடிப்படையில இஸ்ரேல் தாக்குதல் நடத்துறாங்கன்னு சொல்றீங்க. ஆனா ஹிரோஷிமா நாகசாகிக்கு பிறகே இந்த உலகம் பார்த்திருக்குது அணு ஆயுத தாக்குதல் என்பது எவ்வளவு மோசமாக இருக்கும் என்று. ஒருவேளை ஈரானினுடைய அணுசக்தி மையங்கள் மீது நடந்த தாக்குதல்ல பிளாஸ்ட் பெருசா ஆயிருந்தா எவ்வளவு பெரிய விளைவுகளை ஏற்படுத்திருக்கும்? இந்த பொறுப்பு இஸ்ரேலுக்கு இல்லையா? சர்வதேச சட்டங்கள் என்ன சொல்லுது? இல்ல, சர்வதேச சட்டங்கள் வந்து இந்த ரொம்ப கிளியரா வந்து ரூல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு 2 நாடுகளுக்கு மீது போர் நடக்கும் போது அந்த நாடுகளில் உள்ள இந்த மாதிரி அணு உலைகள் மீது தாக்குதலை நடத்துவதை தவிர்க்க வேண்டும். ஏனால் அணு உலைகள் வந்து தாக்குதல் நடத்தி அதன் விளைவாக அந்த கதிர்வீச்சு வெளியில வந்தா அது அந்த நாட்டிற்கு மட்டும் ஆபத்து இல்லை, அந்த ரீஜியனுக்கே வந்து ஒரு பெரிய அச்சுறுத்தலாக தான் இருக்கும் அந்த ரேடியேஷன் மூலமாக. அது இல்லாம சுற்றுச்சூழலும் வந்து மிக பெரிய அளவில் வந்து கிட்டத்தட்ட 100 வருடங்கள் வரைக்கும் அந்த இடத்துல வந்து ஒரு புல்லு கூட முளைக்கக்கூடிய சூழல் உருவாகும். அங்க இருக்கிற நீர்நிலைகள்லாம் வந்து எல்லாம் அந்த ரேடியேஷனோட கண்டாமினேஷன் ஆயிரும். ஸோ இதனால வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் இருக்கு. பட் நீங்க இஸ்ரேலோட தாக்குதல் பாத்தீங்கன்னா ரொம்ப பிரிசிஷன் தாக்குதல், சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் மாதிரி ரொம்ப பிரிசிஷனா வந்து அவங்க தாக்குதல் நடத்துனது வந்து அந்த உலைகள் மீது நடத்தல, அந்த நிலையங்கள்ல அந்த எரிவூட்டக்கூடிய அந்த சென்ட்ரிஃபியூஜ் கெப்பாசிட்டி உள்ள அங்க இருக்கிற பவர் ஸ்டேஷனு, அங்க இருக்கிற அந்த ஹார்ட்வேர்ஸ், இதன் மேலதான் அவங்க தாக்குதல் நடத்திருக்காங்க. அது இல்லாம இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த அணு ஆயுத அந்த விஞ்ஞானி மீது வந்து தாக்குதல் அவங்களை வந்து கொலை செய்யப்பட்டிருக்காரு. இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு பிரிசிஷனா தாக்குதல் வந்து எய்ம் பண்ணி தாக்குதல் நடத்திருக்காங்க. இது வந்து ஈரானுடைய வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க ஒரு தோல்விதான் நான் பாக்குறேன். ஏன்னா இந்த அளவுக்கு ஒரு மொசாட் வந்து அவங்க நாட்டுக்குள்ள அதுவும் அணு ஆயுதம் போன்ற அவங்களுடைய விஞ்ஞானிகள் வந்து கிளியரா வந்து அவங்களை டார்கெட் பண்ற அளவுக்கு அவங்களுக்கு பாதுகாப்பு வந்து கொடுக்க தவறி விட்டதாகத்தான் நம்ம வந்து ஒரு நடுநிலையா இருந்து பார்க்கும்போது இப்ப தெரியுது. ஈரானுடைய தோல்வி என நீங்க குறிப்பிடுறீங்க. ஆனா இஸ்ரேலினுடைய ஆதரவு நாடுகள் பலவும் இஸ்ரேலுடைய தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, அது எல்லாருமே கண்டிக்கக்கூடிய செயல் தான். ஏன்னா ஒரு ஈரான் வந்து அவங்க வந்து இது வந்து ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு இஷ்யூ. பாத்தீங்கன்னா இப்ப எங்கிட்ட வந்து ஒரு வெப்பன் இருக்கு, ஒரு கத்தியே இருக்குன்னு வச்சுங்களேன். அந்த கத்தி வந்து நான் சொல்றேன் இது வந்து நான் பழ வெட்டத்தை நான் பயன்படுத்துறேன் அப்படின்னு சொல்றேன். ஆனா அதே வந்து ஒரு மனிதனை கொலை செய்ய கூட யூஸ் பண்ண முடியும். அதான் டுவலிஸ்ட் டெக்னாலஜி. அவங்க வந்து நாங்க சரி ஊட்டுறோம், அது வந்து எங்களுடைய மின்சாரம் தயாரிக்க தான் நாங்க சரி ஊட்டுறோம் அப்படின்றது. ஆனா அந்த பர்சன்டேஜை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். நான் சொன்ன மாதிரி 7% to 20% இன்க்ரீஸ் பண்றது வந்து இட்ஸ் மேட்டர் ஆஃப் டைம் தான். அவங்க சீக்கிரமா குயிக்கா இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்கன்னா பாம்பு ப்ரொடியூஸ் பண்ணிடுவாங்க. ஃபிஷனபிள் மெட்டீரியல் ப்ரொடியூஸ் பண்ணிட்டாங்கன்னா அதை மிசைல வச்சு லான்ச் பண்றதுக்கு ஒரு 24 hours to 40 hours கூட ஆகாது. அந்த அளவுக்கு அவங்க டெக்னாலஜி வந்து குயிக்கா நீங்க வந்து டுவலிஸ்ட கன்வெர்ட் பண்ண முடியும். அதை வந்து ஈரான் வந்து அந்த சென்ட்ரிஃபியூஜ் அந்த செறிவூட்டத்திலே வந்து பண்ணக்கூடாது. ஏன்னா அவங்க வந்து ஒரு லீகலா வந்து ஈரானுக்கு வந்து ரைட்ஸ் இருக்கு, அவங்க செறிவூட்டத்திற்கு அந்த அதிகாரம் இருக்கு. ஏன்னா அவங்க வந்து ஒரு ஒப்பந்தத்துல கையெழுத்து போட்டிருக்காங்க. நாங்கள் வந்து அணுவாதத்தை வந்து அணுசக்தியை வந்து நாங்கள் வெப்பன் தயாரிக்கிறதுக்கு நாங்கள் பயன்படுத்த மாட்டோம் அப்படின்றத ஒரு ஒப்பந்தத்துல வந்து அவங்க சைன் பண்ணிருக்காங்க. இஸ்ரேல் வந்து சைன் பண்ணல. 3 நாடுகள் தான் வந்து அந்த நியூக்ளியர் நான் ப்ரொலிஃபரேஷன் ட்ரீட்டில வந்து சைன் பண்ணாத நாடு. ஒன்னு இந்தியா, பாகிஸ்தான், அப்புறம் இஸ்ரேல். அதுல வந்து இந்தியா அண்ட் பாகிஸ்தான் வந்து டிஃபேக்டோ நியூக்ளியர் ஸ்டேட்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க டெஸ்ட் பண்ணிட்டாங்க. நியூக்ளியர் டெஸ்ட் 98ல 2 பேரும் அபிஷியலா ஓப்பனா டெஸ்ட் பண்ணி அவங்க வந்து சிக்னேட்டரி இல்ல டெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஆனா இஸ்ரேல் வந்து அதுல வந்து சிக்னேட்டரி இல்ல, அந்த சொல்லுவாங்க ஸ்ட்ராட்டஜிக் ஆம்பிகியூட்டி, எங்ககிட்ட வெப்பன்ஸ் இருக்கு ஆனா வெப்பன்ஸ் இல்ல அப்படின்ற மாதிரி ஒரு ஆம்பிகியூட்டியை மெயின்டைன் பண்றாங்க அவங்க வந்து.
வெப்பன்ஸ் இருக்குன்னு காமிக்கல. அதனாலதான் வந்து அவங்க என்ன பண்றாங்க, இஸ்ரேல் வந்து நாளைக்கு அந்த அணு ஆயுதத்தை வந்து பெற்று விட்டார்கள்னா, அந்த செறிவூட்டி அணு ஆயுதத்தை தயாரித்து விட்டார்கள் என்றால் அவர்களுக்கு வந்து பெரும் இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன் போர்லயே வந்து ஒரு பெரிய பின்னடைவாக தான் இருக்கும். ஏன்னா நாளைக்கு ஈரான் வந்து அணு ஆயுதத்தை வந்து இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தினா, அப்ப இஸ்ரேல் வந்து பதிலுக்கு அணு ஆயுதத்தை பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழல் உருவாகும். அப்படிங்கும் போது அங்க மிடில் ஈஸ்ட், அந்த மத்திய கிழக்கு ஆசியால வந்து அணு ஆயுதங்கள் பரவுவதற்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கு. அது வந்து உலக என்ன சொல்லுவாங்க, குளோபல் செக்யூரிட்டிக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தலாக விளையும். ப்ரொஃபசர், இஸ்ரேல் ஈரான் இடையே நடைபெற்று வரும் இந்த போர் பதற்றம் குறித்து விரிவான தகவல்கள் பகிர்ந்து கொண்டீர்கள். உங்களுடைய கலந்துரையாடலுக்கு மிக்க நன்றி. ஆபரேஷன் சிந்தூரின் போது இந்தியா மற்றும் பாகிஸ்தான் 2 அணு ஆயுத நாடுகளுக்கு இடையிலான போரை நான் நிறுத்திவிட்டேன் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்தார். ஆனால் தற்போது இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையே மீண்டும் ஒரு போர் பதற்றம் நீடித்திருக்கிறது. வல்லரசு நாடுகள் என்ன செய்ய போகிறது பார்க்கலாம். ஆனந்தி, நீங்கள் மற்ற செய்திகளை தொடரலாம். நன்றி பாலவெற்றிவேல். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.